Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Jurassic World Camp Cretaceous Season 5 Episode 10. ஓபன் பண்ணா நம்ம ஆளுக பார்த்து வச்ச வேலையில தீவுக்குள்ள இருக்க எந்த பிராடக்ஸ் ரோபோட்டுக்கிட்டையும் எந்த ஒரு அசைவும் இல்ல. அங்க பேன்னு கிடக்குதுங்க. போன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் வரான். வந்தவன் கெஞ்சியை கூட்டு நம்ம கொஞ்சம் பேசணுமா, எதை பத்தி நீ கேட்டா அந்த ஆங்கிலோசரஸ அவன் பிடிக்க மாட்டேன்னு சொன்னான். ஆனா புடிச்சிட்டு வந்திருக்கால அதை பத்தியும் அண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தப்பிச்சிட்டாங்கல்ல அதை பத்தியும் பேசணுமா. ஆல்ரெடி அவங்களால ஏகப்பட்ட பஞ்சாயத்து. இப்ப மறுபடியும் அதே மாதிரி ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கணும்பானா. கெஞ்சி கேஷுவலா எனக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் பிசினஸ் தானே, தாராளமா பண்ணுங்கம்பா. ஏன்னா பையன் வேற ஒரு பிளான போட்டுட்டான், அதனாலதான் கேஷுவலா இருக்கான். பரவாயில்லையே நம்ம பையன் புரிஞ்சுக்கிட்டான்னு அவனுக்கு சந்தோஷம். இப்ப என்னன்னா இவங்க கூப்பிட்டு வந்த டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே அங்க இருக்க ஜங்கல் பயம்ல போட்டு அடைக்க சொல்லுவான். அண்ட் பத்திரமா வேற பாத்துக்க சொல்லுவான். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. யாரு குறுக்கால வந்தாலும் சரி அதை பத்தி கவலையே படக்கூடாது, ப்ரொடெக்ட் பண்றது மட்டும்தான் அவங்க வேலைன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவான். அப்படியே கட் பண்ணா போன எபிசோடு பம்பியை கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு பென் அதை காப்பாத்துறதுக்காக அடிச்சு புரண்டு ஓடுவான். டேரியஸ் அட்வைஸ் பண்ணிட்டே தான் ஓடுவான். அட மூலகட்டவனே பிளான் பண்ணாம போனீங்கன்னா நம்ம சாக வேண்டியதான், அதனால பிளான் பண்ணி பம்பியை காப்பாத்துவான். ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல. சோ அப்படி எல்லாம் அடிச்சு புடிச்சு போய் பாப்பாங்க. பம்பி எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா கெஞ்சி கோனு ஹாக்ஸ்னு எல்லாம் அங்க வந்துருவாங்க. ஹாக்ஸ பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் ஷாக்கு. ஏன்னா இவன் தானே ஒரு நாள் நம்மளால அந்த லேப்டாப்புக்காண்டி கொல்ல ட்ரை பண்ணான். கடைசியில அவங்கிட்ட போய் கூட்டு சேர்ந்திருக்கானேன்னு ரொம்ப கவலையா போயிடும். அண்ட் கோன் இப்ப யாரு என்ன எவ்வளவு பெரிய காவாலி பையன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. கெஞ்சி இப்படி ஆயிட்டானேன்னு யோசிச்சு பார்த்துட்டு பிங்கி ரொம்பவும் கவலைப்படுவா. சரி இப்போதைக்கு இவங்க மனசை தேத்திக்க வேண்டிய விஷயம் ப்ளூ பிரிண்ட் சிப்ஸ்னு எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணியாச்சு. டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே சேஃபா ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாச்சு. இனிமேட்டு பயோசனுக்கு எதுவும் விற்க முடியாதுல்ல. ஒர்க் ஷாப்புக்குள்ள போயிட்டு வந்த கோனு சிப்ஸ் எல்லாத்தையும் காணும். ஒர்க் ஷாப்பே பயங்கரமா கிராஷ் ஆயிருக்குது. ஆனாலுமே அவன் காமா தான் இருப்பான். என்ன மேட்டர்னா அவங்கிட்ட பேக்கப் இருக்குது. அந்த பேக்கப் டிரைவ் ஒரு பிராடக்ஸோட வாய்க்குள்ள இருக்குது. ஆனா அது எல்லாமே இப்ப ஷட் டவுன் ஆயிருக்குது. போய் ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்டு கரெக்டா அதை கூப்பிட்டு அது வாயில இருந்து எடுத்து டேட்டா எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான்னு கூலா சொல்லுவான். அப்படின்னா நம்மளுக்கு பண்ண வேலை பூரா வேஸ்டா போச்சு. இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கே இவ்வளவு கட்டுப்பா இருக்குன்னா அவங்களுக்கு எவ்வளவு கட்டுப்பா இருக்கும். இதுல வேற கெஞ்சியை தான் அந்த டைனோசர்ஸ் எல்லாத்துக்குமே செக்யூரிட்டி கார்டா போட்டிருப்பான். எதுக்குன்னா அதுங்க எல்லாத்தையுமே பயோசனுக்கு கொடுக்கும் போது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பக்காவா இருக்கணும். அதுக்காக இதெல்லாம் கேட்ட பெண்ணு கொல்ல வெறியாவான். கொஞ்சம் விட்டான்னா கெஞ்சியோட மூஞ்ச உடைச்சு தொங்க விட்டுருவான். எப்படியா அதுங்க எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கணும்னு பம்பிய பார்க்க தான் போவான். அதனால பெண்ணு கெஞ்சிய ஃபாலோ பண்ணி போவானாமா. இவங்க எல்லாருமே அந்த டிரைவை கண்டுபிடிக்கணும். கிடைச்ச உடனே அது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். இதுதான் பிளான் ஆமா. பெண்ணு மட்டும் தனியா போறானே கூட வரலாமான்னு கேட்டா வேண்டவே வேண்டாம். ஏன்னா பம்பிய அவன் பாத்துக்குவான். நான் அந்த பிளாஷ் டிரைவ் தான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்துச்சுன்னா மொத்த டைனோசர்ஸையும் ஒரு வழி பண்ணிடுவானுங்க. இப்படி பிளான போட்டுட்டு நம்ம பென்னு சக்சஸ்ஃபுல்லா கெஞ்சிய ஃபாலோ பண்ணுவான். அதே நேரம் இவங்க போன் வர்றதுக்கு முன்னாடியே போய் கம்ப்யூட்டர்ல தேடி பார்ப்பாங்க அந்த பிளாஷ் டிரைவ் எந்த பிராடக்ஸ் வாயில இருக்குதுன்னு. நம்ம பையன் மேனுவலாவே தேடுவான். இவங்க ரெண்டு பேரும் செக்யூரிட்டி இருப்பாங்க. எங்க யாஸ்மினாக்கு டோரா ஓகே சொல்லிட்டான்னு செம ஹாப்பி. நேரங்காலம் தெரியாம ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. டோரா தான் கொஞ்சம் சோகமாவா. ஏன்னா பிங்கிக்கும் டேரியஸ்க்கும் கெஞ்சி பண்ண பார்த்துட்டு ரொம்பவுமே கவலை ஆயிட்டாங்க. அவங்க சோகமா இருக்க அந்த நேரத்துல இவங்க இப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணாங்கன்னா அது டோராக்கு கில்ட்டியா ஃபீல் ஆகுது. அதனால எல்லாமே சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம அடக்கி வாசி போட்டு முடிவு பண்ணிடுவாங்க. அதே நேரம் இவங்க பிளாஷ் டிரைவை எல்லா ரோபோட்லயும் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. எதுலயுமே இல்ல. ஆனா அந்த பிராடக்ஸ் எங்க இருக்குன்னு மேப் மட்டும் இருக்குது. அதை யூஸ் பண்ணி அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுக்குதான் மொத்த ரோபோட்டையும் கடல்ல தள்ளி விட்டுருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இந்த பஞ்சாயத்தே இல்லையே. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் இவங்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணதுனால கோன் வந்து தேடி பார்த்தாலுமே அந்த ரோபோட் எங்க இருக்கு என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன் கம்ப்யூட்டரை ஓபனே பண்ண முடியாது. அதுக்குள்ள இவங்க போய் பிளாஷ் டிரைவை காலி பண்ணிடுவாங்க. அந்த கோனால எதுவும் பண்ண முடியாது. எப்படி பிளான் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்களா. கொஞ்ச நேரத்துல கோன் வந்து பாஸ்வேர்டை போட்டு பார்ப்பான். கம்ப்யூட்டர் அன்லாக் ஆகல. உடனே கோன் கடுப்பாயி கண்டிப்பா அவங்க அந்த பிளாஷ் டிரைவை தேடி தான் போயிருப்பாங்க. அவங்கள விடாதீங்க, கண்டுபிடிங்க, கூட பிளாஷ் டிரைவையும் ஆட்டைய போட்டு வாங்க அப்படின்னு ஹாக்ஸையும் கூட இருக்க ஒருத்தனையும் அனுப்பி விட்டுருவான். அதே நேரம் இங்க பென் வந்து பார்க்கும்போது அந்த காட்ஸுங்க இருக்கானுல்ல அவனுங்க பேசாம அந்த டைனோசர்ஸ் உள்ள அடைச்சு வைக்காம அதை டான்ஸ் ஆட வைக்கிறது, அங்க இருக்க கம்பியில முட்டை வைக்கிறதுன்னு பம்பி எல்லாம் வச்சு பயங்கரமா விளையாடுவானுங்க. அதை பார்த்துட்டு பென்னுக்கு பயங்கரமா காண்டாவும். என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பின்னாடி நம்ம கெஞ்சி வந்து ஆமா என்ன பிளான் பண்ணிருக்க சொல்லு, தட்டி தூக்கிடலாமா. அவனை ஒரே அமுக்கி கொய்யால எவ்வளவு தைரியம் இருந்தா நீ பம்பிய கண்ட்ரோல் பண்ண விட்டுருப்ப, உன்னை நான் இங்கேயே புலி போட்டுறேன்டான்னு வண்டியா திட்டுவான். நான் சத்தியமா சொல்றேன்டா எங்க அப்பா கிட்ட நான் சொன்னேன் அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம் விட்டுருங்கன்னு. கேட்கலடா நான் என்ன பண்ணுவேன்பா. பெண்ணுக்கு அவன் மேல நம்பிக்கை இல்ல. கெஞ்சிக்கே இப்ப என்ன சொல்லி பெண்ணுக்கு புரிய வைக்கிறதுன்னு சுத்தமா புரியல. ஏன்னா பயலுக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சு போச்சு. அதனாலேயே ஓப்பனா மன்னிப்பும் கேட்டுருவான். நீங்க சொன்னது எல்லாத்தையுமே நான் கேட்டிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க மன்னிக்கணும்னு அவசியம் இல்ல, ஆனா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பேன்னு சாரிம்பா. அப்படின்னா நம்புற மாதிரி ஏதாச்சும் பண்ணுடான உடனே நம்ம பம்பியையும் மத்த டைனோசர்ஸ்
டைனோசரஸையும் காப்பாத்துறோம்பா. இப்ப அவனுக்கு 2 பேரும் அங்க ஒண்ணு சேர்ந்துட்டானுங்க. அதே நேரம் இவங்க அந்த டிரைவர் தேடி வந்திருப்பாங்கல்ல, வந்த லொகேஷன்ல ஏகப்பட்ட பிராடக்ட்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கணும். அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம் இவங்க 2 பேரோட அட்டுவலியும் தாங்க முடியல. என்னன்னா இவங்க ஜாலியா பேசிக்கணும், நான் மத்தவங்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறதுக்காக கோட் வேர்ட் வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணுவாங்க. கண்ணை 2 டைம் சிமிட்னா ஆனா சண்டாலி நீ தான் சூப்பரு டூப்பருன்னு அர்த்தம். அதே கையை 2 டைம் தட்டுனா உன் கையை புடிச்சு முறுக்கணும்னு அர்த்தம். ஐ மீன் கையை பிடிக்கணும்னு அர்த்தம். அதே 2 சொடக்கு விட்டா கழுத்தை திருகணும்னு அர்த்தம். ஐ மீன் உன்னை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். என்ன மீறி மனசாட்சி வாயில வண்ட வண்டியா திட்டிருது. போச்சுக்காதீங்க. இவ்வளவு ரணகாலத்துல இவங்களுக்கு கிளுகிழுப்பு கேக்குது, கிளுகிழுப்பு. சரி அப்படி தேடி பார்த்துட்டு அங்க எதுவுமே இல்ல, வேற ஏதாச்சும் இந்த ஏரியால இருக்குதான்னு பாப்போம்னு சொல்லிட்டு நேரா அடுத்த டோமை ஓபன் பண்ணிட்டு போவாங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து இவனுங்க பாத்துருவானுங்க. எப்படி இந்த காட்டுக்குள்ள பக்கத்துல நின்னாலே மூஞ்சி ஒழுங்கா தெரியாது. இதுல அந்த இடமே மிஸ்டால நிறைஞ்சிருக்குது. அந்த புகைக்குள்ள அவன் பாத்துருக்கானாமா. சரி நம்புறேன் நம்பினாதானே அடுத்த சீனுக்கு போக முடியும். இங்க இவனுக்கு அந்த டைனோசர்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருந்தானுங்கல்ல, சட்டனை கெஞ்சி வந்து டேட் எல்லாத்தையும் பாத்துக்க சொன்னாருன்னு அந்த டைனோசர்ஸ் கூண்டுக்குள்ள அனுப்பி விட்டுருவான். அது அவனுக்கு காண்டு. இப்ப என்னன்னா இவனுங்களை இந்த இடத்தை விட்டு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே அலையாக்கா கூட்டு போயிடலான்னு ஒரு பிளான். அந்த இடத்துல ஏதோ சத்தம் கேக்குது அப்படி இப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணுவான். ஆனா அவனுக்கு வரமாட்டானுங்க. என் டேடி இந்த டைனோசர்ஸ்க்கு ஏதாச்சும் பஞ்சாயத்து வந்துச்சுன்னா செருப்பாலேயே அடிப்பேன்னு சொன்னாரு. சரி ஏதாச்சும் வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா நீங்களே பொறுப்பேத்துக்கங்க. அம்மானா உடனே அவனுக்கு செம்ம கடுப்பு, இப்படி நம்மள வேலை வாங்கிட்டு இருக்கானேன்னு. என்ன பண்ணுவான், சத்தம் அந்த பக்கம் கேக்குதுன்னு சொல்லி அலையாக்கா அவங்களை கூட்டு போயிருவான். அனுப்பி விட்டுட்டு பென்னுக்கு சிக்னல் வேற கொடுப்பான், கண்ட்ரோல் பண்ணி அதுகளை கூட்டு போயிருன்னு. ஆனா பென்னு அந்த மாதிரி பண்ணுவானா, முடியாதுன்னு பண்ணுடா விளக்கண்ணன்ட்டு போயிருவான். இங்க பென்னு நேரா பம்பி கிட்ட போய் ரொம்பவுமே ஃபீல் பண்ணி வா பம்பி நம்ம போலான்னு கூட்டு பாப்பான். அதை அசையவே மாட்டேங்குது. இவனை பார்த்தா துள்ளி குதிச்சு வர பம்பி அசையாம நிக்குதுன்னா அதை அப்படி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கானுங்க. என்ன பண்றது, அவனும் தள்ளி பாப்பான், முக்கி பாப்பான், எந்த ஒரு மூமெண்ட்டுமே அது பண்ணல. பெரிஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து கொடுப்பான், சாப்பிடுன்னு. ஆமா இப்படி இவங்க செல்லம் கொஞ்சிட்டு இருந்தான்னா உடனே வருவானுங்க, துப்பாக்கியில ஒரு போடுவானுங்க, தூக்கி அது கூடவே அடைச்சு வச்சிருவானுங்க. அவனுங்க போடுற மீட்டை சாப்பிட்டுட்டு பெண்ண பல்லு குத்துற குச்சி மாதிரி வச்சு குத்த போகுது. அதே நேரம் இவங்க குளிர் பிரதேசத்துக்குள்ள போய் கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அங்க இருக்கிற பிராடக்ட்ஸ் கிட்டயும் இல்ல. மேப்ல இங்கதான் பக்கத்துல போட்டுருக்குது, ஆனா எந்த பிராடக்ட்ஸ்னு தெரியல. இப்படி இவங்க வந்துட்டு போறத அந்த வில்ல பையன் தூரத்துல இருந்து அழகா பைனாக்குலர்ல நோட் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஆக்சுவலா இப்ப போய் புடிச்சிருப்பான். ஆனா அந்த பென் டிரைவ் எந்த பிராடக்ட்ஸ்ல இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க எடுத்தவன புடிச்சாதான மாசு. ஏன் அப்படி புத்திசாலித்தனமா இருக்கான் பாருங்க. இங்க பென்னு பெரிஸ கொடுத்து பாப்பான், அது அசைய கூட செய்யாது. கெஞ்சி வந்து கண்ட்ரோலரை கொடுத்து இதை யூஸ் பண்ணுவான். அது அவனுக்கு சுத்தமா புரியல. அந்த கண்ட்ரோலரை தூக்கி போட்டுட்டு 2 பேரும் மாத்தி வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. சடனா பம்பி பார்த்தா மூவ் பண்ணும். பம்பி வான்னு பக்கத்துல போவான். ஒரு கத்துக்கத்தும் அப்படியே மிரண்டு தெரிச்சிருவான். அட மேட்டர் ஒண்ணும் இல்ல, கெஞ்சி தேட அனுப்பி விட்டால அவனுக்கு ரிட்டர்ன் வந்துட்டானுங்க. அந்த மூதேவி தான் இப்படி கண்ட்ரோல் பண்ணிருப்பான். இவங்க எப்படியோ குளிர் பிரதேசத்துல இருந்து ரிட்டர்ன் வந்துட்டாங்க. என்ன டோராவால குளிர் தாங்க முடியல, அப்படியே நடுங்குவா. ஆமா எல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க, இவன் மட்டும் தானே அறகுறையா போட்டிருக்கா. அப்போ உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டவன கண்ணை 3 டைம் சிம்ட்டுவாளா. அதுக்கு என்ன சொன்னான்னு யாஸ்மினா மறந்துட்டான். ஹாரிஸ் பார்த்துட்டு வேற என்ன குளிர் அடிக்குதும்பா. அட அதெல்லாம் இல்லாமலா, வேற என்ன மீன் பண்றீங்கன்னு நோண்டி கேட்ட உடனே இந்த மாதிரி சீக்ரெட் கோட்லாம் நாங்க வச்சிருக்கோம். ஏன்னா உங்க முன்னாடி நாங்க கப்பலா ஜாலியா சுத்திட்டு இருந்தோம்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதனாலதான் இந்த மாதிரி பண்ணுவோம் பாங்க. அட லூசுகளா, இன்னும் காமெடி பண்றீங்களா? நாங்கெல்லாம் செம ஹாப்பியா இருக்கும். இன்னும் கன்றாய் வேணாலும் பண்ணி தொலைங்க, ஆனா சந்தோஷமா இருங்க. இந்த லூசுத்தனமான வேலையெல்லாம் வேண்டான்னு தான் செம ஹாப்பி ஆயிருவா. இந்த நிலைமையில இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்படியே கட் பண்ணி இங்க பம்பியை காட்டுறாங்க. அது நம்மளால அட்டாக் பண்றதுக்காக வெறி கொண்டு வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா கண்ட்ரோல் பண்றது அந்த காவாலி பைய. வேண்டாம் பம்பி வேண்டாம், உன்னால உன்னைய கண்ட்ரோல் பண்ண முடியும், ட்ரை பண்ணுன்னு எவ்வளவு பேசி பாப்பான். ஆனா அது வாளை வச்சு கண்ணா பின்னாடி அடிக்கும். அந்த வால் மட்டும் இவங்க மேல பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஸ்பாட்லயே செத்து போயிடுவானுங்க. டவுட்டே வேண்டாம். இவனுங்களும் எஸ்கேப் ஆக எவ்வளவோ ட்ரை பண்ணுவானுங்க. அது வளைச்சு அட்டாக் பண்ணும். எல்லாம் அந்த கண்ட்ரோலரை வச்சிருக்க கபோதி பண்ற வேலை தானே. கெஞ்சி அவனை போய் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். வேலைக்கே ஆகல, அசால்ட்டா லாக் பண்ணிடுவானுங்க. இப்ப பென்னு தனியா மாட்டிட்டா அவனை ஒரே இடி தெரிச்சடிச்சு வந்து விழுவான். கெஞ்சி கடுப்பாயி ஏன்டா அப்படி பண்றீங்க, உங்களால அவனுக்கு அடிபட்டுச்சுன்னு சொன்னா பாஸ் தான் எங்க வேலைக்கு குறுக்க யாரு வந்தாலும் என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொன்னாருல்ல, அதனால இதெல்லாம் விஷயமே இல்லைன்னு உடனே கெஞ்சி காண்டாயி அவனை லாக் பண்ணி வச்சிருக்க மொட்டைக்கு செவனிலே ஒரு அப்ப விட்டுட்டு எஸ்கேப் ஆக என்னென்னமோ பண்ணுவான். ஆனாலும் பிடிச்ச லாக் பண்ணிடுவானுங்க. இப்ப பெண்ணை மட்டும் அதோட வாழ வச்சு ஒரே அடி அடிச்சா போதும், அவன் எங்க ஸ்பாட்லயே செத்துருவான். ஆனா அவன் பம்பியை பார்த்து நீ அடிச்சது எனக்கு வலிக்கல பம்பி, அண்ட் இது உன்னோட தப்பு இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஒன்னும் கவலைப்படாதேம்மா. அது காட்டு கத்திட்டு அடுத்து வாழ வச்சு அடிக்க வரும். அது அதுவா பண்ணல, கண்ட்ரோல் தான் பண்றான். அடிக்க வருது நவுந்து போக வேண்டியதானே. இப்ப நீ என்ன பண்ணாலும் நான் உன்னைய மன்னிச்சிருவேன் பம்பி, ஏன்னா உன் மேல எந்த தப்புமே இல்லன்னு சொல்லும் போது அவன் அந்த வாளை வச்சு ஒரே அடிக்க வருவான். அவ்வளவுதான் சொல்லி முடிஞ்சுன்னு பார்த்தா அடிக்க வந்த பம்பி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கும். அங்க கட் பண்ணி இவங்களை காட்டுறாங்க. இப்ப டெசர்ட்டுக்கு போய் செக் பண்ண போயிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த பிராடக்ஸ் எல்லாம் எந்தெந்த வழியில இருக்குன்னு ஒரு மேப் ரூட் போட்டு அப்படியே செக் பண்ணிட்டே போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம டோரா நோட் பண்ணிடுவா யாரோ இவங்கள ஃபாலோ பண்றாங்கன்னு. சோ டேரியஸ் என்ன பண்ணிடுவான், இவங்கள இங்கேயே மாட்டி விட்டாதான் நம்ம எஸ்கேப் ஆக முடியும்னு இந்த ஏரியால சுத்திட்டு இருக்கே பயங்கரமான
ஸ்பைனோசரஸ் டைனோசர் அதுகிட்ட இவங்களை கோர்த்து விட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பிளான் பண்ணிட்டான். ஆல்ரெடி நம்மளுக்கு அதுகிட்ட எஸ்கேப் ஆயிருக்காங்களே, அந்த தப்பிக்கணும்னா எங்க ஒளியணும்னு கூட நல்லா தெரியும். அதனால இழிச்சுக்கிட்டே அவங்க பாட்டுக்கு ஒரு சந்துக்குள்ள போவாங்க. எங்க போனாங்க நீ இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா அந்த ஸ்பைனோசரஸ் அவ்வளவுதான் அவனுல போட்டு விரட்டுன்னு விரட்டி தள்ளும். அதே நேரம் இங்க பம்பி சடனா ஸ்டாப் பண்ணுச்சுல, அட கண்ட்ரோல் பண்ணவன் ஒரு வழியா மனம் திருந்தி வேணான்னு ஸ்டாப் பண்ணிட்டானான்னு பார்த்தா அதான் இல்ல, அவன் அட்டாக் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கான். அது அவனை அட்டாக் பண்ணாம அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்குது. அவன் வரதா இல்ல, இன்னைக்கு இந்த பையல போட்டு தள்ளியா ஆகணும்னு நோண்டுன்னு பயங்கரமா நோண்டுவான். வேலைக்கே ஆகல. பம்பி உள்ளுக்குள்ளேயே ஒரு ஃபைட் போட்டுட்டு இருக்கும். மொத்தத்துல அதோட பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியல. உடனே கூட இருக்க மொட்டை என்ன பண்ணுவான், இங்க கூறா தொப்பி நான் பாத்துக்கிறேமா, ஆனா அவன் தரமாட்டான். உடனே கெஞ்சி என்ன பண்ணுவான், அவனை புடிச்ச அமுக்கி அந்த கண்ட்ரோலரை ஒரே மிதி. சோ பம்பி பேக் டு ஃபார்ம். ஆனா அப்படியே பயங்கரமா பெண்ணிட்டு வருமா, ஐயோ நம்மள கடிக்க போகுது போலன்னு லைட்டா வீதியாவான். வந்து ஒரே நக்கு மூஞ்சு பூரா ஒழுகும். ஆஷம் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இங்க இவன் எடுத்து பார்த்தா கண்ட்ரோலர் போச்சு. ஐயோ என்ன பண்றதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே டம்முன்னு சவுண்டு. நம்ம பைய கெத்தா அது மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு உங்களை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்டான்னு அவனுங்களை போட்டு விரட்டுன்னு விரட்டி அடிப்பான். சோ இப்பதான் இவங்களுக்கு புரியுது, அந்த கண்ட்ரோலரை உடைச்சா போதும் எல்லாத்தையுமே நார்மலுக்கு கொண்டு வந்துடலான்னு. அப்படியே கட் பண்ணி இங்க நம்மால காட்டுறாங்க. அவங்கள கோர்த்து விட்டுட்டு மிச்சம் இருக்க பிராடக்ஸை செக் பண்ணும்போது நம்ம பிங்கி ஒரு வழியா அந்த பென்ட்ரைவை கண்டுபிடிச்சிட்டா. அவ்வளவுதான், சந்தோஷம் தாங்க முடியல. கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, உடனே உடச்சு தள்ள வேண்டியதானே. ஜாலியா கத்திட்டு இருக்கும் போது பயங்கரமா ஒரு கத்துற சவுண்டு. எவன்டா என் ஏரியால கத்திட்டு இருக்கான்னு ஸ்பைனோசரஸ் பயங்கரமா கத்திட்டு வரும். அவனுங்களை தானே கோர்த்து விட்டோம், நம்மள துரத்திட்டு வருதுன்னு அடிச்சு புடிச்சு ஒன்னா வளைச்சு யூட்டர்ன் எல்லாம் போட்டு வந்து நிக்குது. என்னடா நடக்குதுன்னு பார்க்கும்போது பின்னாடி இருந்து இவனுக்கு ரெண்டு பேரும் வருவானுங்க. அதுவும் கண்ட்ரோல் பண்ணிட்டே ஒண்ணுமில்ல, சிப்பை இன்சர்ட் பண்ணி ஸ்பைனோசரஸை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டானுங்க. அப்படியே எஸ்கேப் ஆயிருந்தா கூட பஞ்சாயத்து இல்ல. டைனோசரை கோர்த்து விட்டு இப்ப அதை கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி பண்ணி விட்டாங்க நம்மளுங்க. பிரச்சனை பெருசாகிட்டே போகுதே. இனி அவனுக்கு எதுக்கு வந்து வரட்டணும், அந்த ஸ்பைனோசரஸை வச்சு கண்டமே நீங்க வரட்டுவானுங்க. பிங்கி கையில வச்சிருந்த பென்ட்ரைவை தவற விட்டுருவா. எடுக்க போலான்னு பார்த்தா அந்த டைனோசர் வந்து நின்னுக்கும். எடுக்க முடியாம நின்னுட்டு இருக்கும் போதே பிங்கிய கடிக்க வைப்பானா, இல்ல வேலை டேரியஸ் வந்து காப்பாத்திடுவான். அதுக்கப்புறம் வந்து பென்ட்ரைவை எடுத்துட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஆளுல காணும். எல்லாம் எஸ்கேப். என்னதான் எஸ்கேப் ஆனாலும் விட மாட்டாங்களே. சோ என்ன பண்றதுனே தெரியல. சம டோர்ஸ் எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சிருவோம், அப்பதான் அவங்களால வர முடியாதுன்னு அதை உடைக்க போவான். ஆனா பென்னும் பம்பியை மாட்டிக்குவாங்களே, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டா அவன் நம்ம ஒரு டோரை மட்டும் ஓபன் பண்ணி வைப்போம், அதுல அவங்க வரட்டும், வேற யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள வரவிடாம தடுத்துருவோம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபுட் பிளாட்ஃபார்மையும் டிசபிள் பண்ணிட்டாங்கன்னா இவங்க கிட்ட அவங்களால நெருங்கவே முடியாது. இப்ப இந்த வேலையை பண்ண போறது டேரியஸும் பிங்கியும். இவங்க இந்த வேலையை முடிச்சுட்டு வாட்டர் ஃபாலுக்கு பக்கத்துல இருக்க ஏர்லாக்கு வந்துருவாங்க. சோ நீங்க அங்க போங்கன்னு அவங்கள முன்னாடி அனுப்பி விட்டுட்டு இவங்க அந்த டோரை உடைச்சு விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் வந்து ஹாக்ஸ் ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவான். ஒன்னு வேலைக்கு ஆகல. இப்படி பண்ணிட்டாங்களேன்னு பயங்கர கடுப்பாயிருவான். ஆனா அவனுக்கு தான் இந்த இடம் எல்லாம் அத்துப்படியாச்சே. அசால்ட்டா எஸ்கேப் ஆகி அந்த பிளாஷ் டிரைவை நேரா கோனு கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவானுங்க. ஆனாலும் கோனு கடுப்பாயி காட்டு கத்துவான். ஏன்னா இப்ப இவனுக்கு முக்கியம் அவங்க தான். இது இருந்தாலுமே கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டு இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது. பாஸ்வேர்டு அவங்க மாத்திட்டாங்கடா பண்ணாட, போய் அந்த கிட்ஸை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கூட்டுவாங்க அப்படின்னு கொலவெறியோட கத்தி அனுப்பி விடுவான். இவங்க வேலையை முடிச்சுட்டு ஒன்னா வந்து மீட் பண்ணிடுவாங்களா. ஆனா பஞ்சாயத்து என்னன்னா இவங்க இந்த டோரை தான் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பெண்ணுக்கு எப்படி தெரியும்? இன்கேஸ் இவங்க ஓபன் பண்ணி வச்சிருக்க அந்த ஒரு டோர் வழியா அந்த வில்லப்பலகை யாராச்சும் வந்தானுங்கன்னா அவனுங்களை எப்படி தடுக்க முடியும்? இப்படி அறிவுகட்டத்தனமா பிளான பண்ணிட்டோமேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே உள்ள இருந்து யாரோ வர சவுண்டு. உடனே அடிச்சு புடிச்சு ஒளிய போவாங்க. பார்த்தா வந்தது நம்ம பெண்ணு. அவ்வளவுதான், சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே அவங்களுக்கு பின்னாடியே கெஞ்சியும் வந்திருப்பானா. எல்லாத்துக்கும் ஷாக்கு, என்ன இவன் நம்ம கிட்டே வந்துட்டானேன்னு. கெஞ்சி பாவம் ஃபீல் பண்ணிக்கிட்டே எப்படி அவங்க கிட்ட பேசுறதுன்னு தெரியாம தலை குனிஞ்சு ஹாய்ம்பா. சரி, இதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கோனு கிட்ட மாட்டினாங்களா இல்லையா, மறுபடியும் அந்த சிப்பை அவன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டானா இல்லையாங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.